சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. டயனா, செல்வி, மோகன் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெனட், பவித்ரா, பிரேமி, சகாய், ஜீவிகா, ஸ்ரீவர்ஷன் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப், நெல்சன், லூயிஸ், மேரி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆபிரகாம், ஆரோக்கியராஜ், ஜெயராணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேகர் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், விக்டர் மற்றும் அனுன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சேகர், லீமா இவர்கள் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிற்காகவும் இந்த பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம் அன்னையினுடைய நவநாளிலே அவர்களை போற்றி புகழவும், அவர் வழியாக பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி கூறவும், மேலும் நம்முடைய வாழ்வில் இந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக பல்வேறு நலன்களை பெற்றுக்கொள்ளவும், அவருடைய பரிந்துரை தொடர்ந்து நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் நாம் இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த இடைவிடா சகாயத்தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 1 முதல் 10 மற்றும் 19 முதல் 20 வரை. சிறுவன் சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்போது ஒரு நாள் ஏலி தம் உறைவிடத்தில் படுத்திருந்தார். கண் பார்வை மங்கிவிட்டதால் அவரால் பார்க்க முடியவில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பிச் சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேல் தன் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று தான் முதல் பெயர்சபா வரையிலும் அனைத்து இஸ்ரேலரும் அறிந்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 40. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார்.
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. பழியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி, எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு யோவானுடன் சீமோன் அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும், எல்லாரும் உம்மை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
உமக்கு புகழ். இயேசுவை நாம் தேடுவதன் நோக்கம் கற்றுக்கொள்வதா, பெற்றுக்கொள்வதா? இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எதற்காக தேடி வருகின்றோம்? உண்மையிலேயே அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். இந்த ஆண்டவர் எனக்காக அரிய பெரிய செயல்களை செய்திருக்கிறார், எனவே அவருக்கு நான் நன்றி கூற வேண்டும் என்று நாம் இவரை தேடி வந்திருக்கிறோமா? இந்த ஆண்டவர் தான் தன்னுடைய சிலுவை மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக என்னை மீட்டு இருக்கிறார். பாவத்திலிருந்த என்னை, பாவத்தின் சேற்றில் உழன்று கொண்டிருந்த என்னை தூக்கி எடுத்து கழுவி இதோ தன்னுடைய அன்பு பிள்ளையாக அவர் ஏற்றிருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற நீதி நியமங்களின்படி நான் வாழ அவர் என்ன எனக்கு சொல்லித் தருகிறார், அவர் என்னுடைய வாழ்வில் எதை கற்றுக் கொடுக்கிறார் என நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கிறோமா? இல்லை, இந்த ஆண்டவரிடம் சென்றால் எனக்கு உடல் சுகம் கிடைக்கும், இந்த ஆண்டவரிடம் சென்றால் எனது வாழ்வு சற்று அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்ததாக மாறும் என்ற எண்ணத்தில் நாம் இவரை தேடி வந்திருக்கிறோமா? இயேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இதோ ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவராக இருக்கிறார், எனவே இவரை நம்மிடம் தக்க வைத்துக் கொள்வோம். இந்த ஆண்டவர் செய்த பல்வேறு அரிய பெரிய செயல்களாலும் நோய்களையும் பேய்களையும் இவர் நீக்குகின்றார், எனவே இந்த ஆண்டவர் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவரோடு ஆண்டவர் தங்கவில்லை என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய எண்ண ஓட்டங்களை இந்த ஆண்டவரின் பால் திருப்புகிறார்களோ, இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற நீதி நியமங்கள்படி தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும், அதற்கான வல்லமையை இந்த ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆண்டவரை தேடி வந்தார்களோ அவர்கள் அனைவருமே அவர்கள் வாழ்விற்கு தேவையான அத்துணை வரங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இதோ இன்றைய நாளில் இடைவிடா சகாய எண்ணெயினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கும் நம்மையும் ஆண்டவர் பார்த்து கேட்கின்றார், இதோ நீ இந்த ஆலயத்தை தேடி வந்ததற்கான நோக்கம் என்ன என்று. நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவரை தேடி வருவதற்கான நோக்கம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நான் கிறிஸ்தவள் என்கிற நிலையிலிருந்து இந்த ஆண்டவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற நிலைக்கு நாம் கடந்து செல்கின்ற பொழுது இதோ நம்முடைய வாழ்வில் நாம் செய்கின்ற அத்துணை செயல்பாடுகளிலும் இந்த ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த நீதி நியமங்கள் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வில் இவர் நேர்மையாக இருக்கிறார், இவர் உண்மையாக இருக்கிறார், இவர் தாழ்ச்சியோடு இருக்கிறார், எனவே இவர் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி செயல்படுகிறார் என்ற பெயர் நமக்கும் நம் வழியாக நம் ஆண்டவரை பிறர் போற்றி புகழ நாம் இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இல்லை, நம்முடைய வாழ்வில் நாம் இவற்றையெல்லாம் கடைபிடிக்காமல் நான் சென்று ஆண்டவரே என அவரிடம் வேண்டி எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வேன், இந்த தேவையானதை கொடுப்பதற்காகத்தான் இந்த ஆண்டவர் இருக்கிறார் என நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் அது தவறு என்பதை இன்றைய நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். எனவேதான் வாருங்கள் நாம் அடுத்த ஊர்களுக்கும் போவோம், இதற்காகத்தான் நான் வந்தேன், வெறும் அருமடையாளங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பது எனது நோக்கம் அல்ல, மாறாக இறையாட்சியை இம்மண்ணில் விதைக்கவும் இறையாட்சியின் பண்பு நலன்களை எல்லோர் உள்ளத்திலும் இருத்தி அதன்படி இந்த மானுடம் செயல்படவும் இந்த இறையாட்சி அவர்கள் மத்தியில் இருக்கிறது, எனவே அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கும் இன்றைய நாளில் உணர்த்துகிறார். இதோ அவரின் அன்பு சீடர்களாக திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கடவுள் இன்றைய நாளில் கொடுக்கும் அழைப்பு, அன்பு மகனே மகளே, நீ என்னிடமிருந்து கற்றுக்கொள், என்னிடமிருந்து நீ கற்றுக்கொண்டவற்றை உன்னுடைய வாழ்வில் செயல்படுத்து, நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் என்னிடம் வராதே, மாறாக பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வதை நீ முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது உனது வாழ்வு வளமாகும்,
உன்னுடைய வாழ்வில் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் என்ற உறுதியை இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்றார். இதை மனதில் கொண்டவர்களாக தொடர்ந்து இக்கல்வாரி வழியில் இணைந்து ஜெபிப்போம், இறையாசர் பெறுவோம். ஆமேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து, எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகில் நினைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான், அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பழியென தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன் என்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக என்றும் மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித இடைவிடா சகாய அன்னையின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனின் திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும்
ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்த வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரம் வருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரிடமிருந்து இவர் நமக்கு கற்றுத்தருகின்ற நீதி நியமங்களின்படி வாழ அழைக்கும் அன்பு தெய்வம். அது கற்றுக்கொள்ள வந்திருக்கும் நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனுமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்லுவேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்லுவேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என்னாயின் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யோ. ஆமென். அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் அன்னையின் அன்பு பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்படுகிறது. எனவே இந்த அன்பின் விருந்து வழங்குவதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பினை அளித்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 2026 ஆண்டிற்கான சகாய மாதா காலண்டர் பங்கு அலுவலகத்தில் விற்பனைக்கு உள்ளது. ஒரு காலண்டரின் விலை ரூபாய் 20. பெற்று பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 6:15 மணி திருப்பலியானது மாதா தொலைக்காட்சியிலிருந்து பதிவு செய்யப்பட்டு மாதத்தின் 3வது புதன்கிழமை காலை ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த திருப்பலி கருத்துக்கான காணிக்கை ரூபாய் 500. 15/1/2026 வியாழக்கிழமை நாளை மாலை பொங்கல் விழா. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலியும் அதற்கு முன்பாக மாலை 4:30 மணிக்கு ஒவ்வொரு அன்பியத்திலும் உள்ள குடும்பங்கள் இணைந்து அன்பிய மாதிரியாக பொங்கல் வைத்து நாம் இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க இருக்கிறோம். எனவே அன்பிய தலைவரோடு இணைந்து ஆலயத்தின் முகப்பில் 31 அன்பியங்களும் தனித்தனியே 31 பானைகள் பொங்கல் செய்து குடும்ப உணர்வோடு இந்த பொங்கல் விழாவை சிறப்பித்து தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு காலை 10 மணிக்கு மறைக்கல்வி சம்பந்தமாக போட்டிகள் நடைபெறும். இன்றைய நாளில் அன்பின் விருந்து வழங்குவதற்கு தங்களுடைய தாராள பங்களிப்பினை பெருந்தன்மையோடு வழங்கியவர்களுடைய விவரம்: களியமங்கலம் கிராம மக்கள், இருதயபுரம் தோப்புத்தரு ஜோஸ்பின் சார்லஸ், தஞ்சை ரோடு ஆண்டனி பயஸ் சந்தியா, கொட்டப்பட்டு மெல்வின் ரூபாய் 1000, திருச்சி வேதரத்தினம் ரூபாய் 5000, திருச்சி ஜூலியட் ரூபாய் 1000,
அரியமங்கலம் சுசிலா ரூபாய் 200, எல்ஐசி காலனி ஆரோக்கியதாஸ் ஞான சிறுவன்மணி ரூபாய் 200, எடமலைப்பட்டி புதூர் சேவியர் அந்தோணி மேரி ரூபாய் 500, மரியம் நகர் எட்வர்ட் சோஃபியா ரூபாய் 300, சென்னை கார்த்தி ஷீபா ரித்விக் சூர்யா ரூபாய் 1000, வாலவந்தான் கோட்டை ஜேபி ஃபைனான்ஸ் ரூபாய் 500, உறையூர் சகாயமாதா அடகு கடை ரூபாய் 5000, அமெரிக்கா சார்லி கிறிஸ்டி நேந்தன் ரூபாய் 500, பல்லூர் பால்ராஜ் ஸ்னேகா ரூபாய் 500, பெங்களூரு ஆதினி தன்வி ரூபாய் 500, திருச்சி மைக்கேல் ராஜ் ரூபாய் 200, நத்தமாடிப்பட்டி ஞானம் சகாய் ரூபி ரூபாய் 300, திருச்சி ஜோஷ்வா ரூபாய் 200, சின்னமிளகுபாறை ஜான் ரூபாய் 500, கருமண்டபம் செபஸ்தியார் ரூபாய் 500, திருச்சி பஞ்சவர்ணம் அடைக்கலமேரி ரூபாய் 100, தேநீர்பட்டி சேவியர் ரூபாய் 500, காட்டூர் லில்லி ஜான் ரூபாய் 500, காந்தி மார்க்கெட் ரெக்ஸ் ஜெஃப்ரி டோனி ரூபாய் 1500, மேலக்கல்கண்டார் கோட்டை எடிசன் ரூபாய் 500, திருவரம்பூர் ரீகன் திவ்யா ரூபாய் 1000, நவலூர் குட்டப்பட்டு ஆரோக்கியசாமி லூயிஸ் மேரி ரூபாய் 500, பொன்வளை ஏஞ்சல் ரூபாய் 500, பெரியார் நகர் இசபெல்லா ரூபாய் 300, பாலக்கரை ஜெனிஃபர் பிரீத்தி ரூபாய் 3000, தெற்கு பாகனூர் ஸ்டீஃபன் சகாயராஜ் ரூபாய் 1000, தஸ்வந்த் ரூபாய் 1000, ஸ்டீஃபன் ஜோசப் ராஜ் ரூபாய் 1000, எடமலைப்பட்டி புதூர் ஏசுராஜ் ஸ்டெல்லா ரூபாய் 1000, அற்புதம் அந்தோணியம்மாள் ரூபாய் 1000. இவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை வாழ்வாக்க சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவிடாசகாய உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரை வாழ்க என்று வானதுதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம்மடியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரப்பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னல மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். அனைவரும் எழுந்து நின்று அன்னையை போற்றி புகழுவோம். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழரும். உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்கள் இடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி அருளடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி ஜெப கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசீர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு நீர் செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட விதத்தில் அன்னையின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றிருக்கும் நன்மைகளுக்கு அமைதியில் நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி
பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவர் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை மன்றாடுகின்றோம். மூவர் இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை அன்பு என்றும் நிலவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசீர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்தருளும் எம் தந்தையை இறைவா, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையின் பரிந்துரையை அமைதியில் நாடுவோம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க, நாம் அனைவரும் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானைய பெண், நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலம் அளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் நீங்கள் செய்யும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும்
உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை எரிஞ்சு மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியராக்கினான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமுச்சிறந்த பாவியாகிய நாங்கள் உமது அயலத்தை காத்து நிற்கின்றோம். உமது சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே. ஆமென். ஜென்மபாவமில்லாமல் வைத்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுக்காகவும் திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகிறீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாயத்தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் ஒருக்கமுடன் மன்றாடுகின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பார்ந்தவர்களே, இது நம் மத்தியில் எழுந்தருள இருக்கிற நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த ஆண்டவர் தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என அழைக்கின்ற அன்பு தெய்வம் இவரே. இவர் நமக்கு கற்றுத்தருகின்ற அனைத்து பாடங்களையும் நாம் கற்றுக்கொண்டு நமது வாழ்வில் நாம் இவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ தேவையான அருளை தர இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எவ்வாறு சாமுவேலை சாமுவேல் சாமுவேல் என அழைத்து திருப்பணியில் அமர்த்தினாரோ இதோ அதே போல நம்முடைய திருமுழுக்கு நாளில் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து இதோ என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த இறையாட்சி பணியில் நான் இம்மன்னகத்தில் விதைக்க விரும்பிய இறையாட்சியை இதோ இவர்களும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கென நான் வைத்திருக்கின்ற திட்டத்தை இவர்கள் உணர்ந்து செயல்படுவார்கள் என்ற ஆவலோடு இதோ உங்களையும் என்னையும் ஆண்டவர் உற்று நோக்குகிறார். இதோ நாம் உண்மையிலேயே இந்த ஆண்டவருடைய நீதி நியமங்கள் படி செயல்படுகிறோமா என சிந்தித்து பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆண்டவரை நாம் நாடி தேடுகிற பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் இவர் கொடுப்பார். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னவர். நீ என்னை தேடி வர வர நான் உன்னுடைய வாழ்வை வளமாக்குவேன் என்று சொன்னவர். உன்னுடைய வாழ்நாளில் நான் ஆசிரையும் அருளையும் நிரம்ப பொழிவேன் என்று சொன்னவர். இதோ இறைவாக்கினர்களையும் அரசர்களையும் எல்லோரையும் வழிநடத்திய ஆண்டவர் இதோ நம்மையும் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது மற்ற அனைத்தும் நமக்கு நம் வாழ்வில் நடந்தேறும் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, இதோ ஆண்டவரை தேடி வந்த ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதை வாழ்வாக்கிய ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வில் எக்குறையும் இன்றி வாழ்ந்தார்கள் என்பதை நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போல நாமும் இந்த ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொள்ள, இந்த ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசிரை தருவார் என்ற நம்பிக்கையை இன்றைய நாளில் நமக்கு அவர் தருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நீ என்னுடைய நீதி நியமங்கள் படி நடக்கின்ற பொழுது நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னவர் இங்கே இருக்கிறார். இதோ நான் உன்னை என்னாலும் ஆசீர்வதிப்பேன், உனக்கு தேவையான அத்துணை அருள் நலன்களையும் பொழிவேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னிடமிருந்து கற்றுக்கொண்டவற்றை வாழ்வாக்குவதுதான். இதோ உன்னிடம் அன்போடு எல்லோரிடத்திலும் இரு என நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். யாரிடமும் பகைமை பாராட்டாதே என நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்வோருக்காகவும் நீ இறைவேண்டல் செய்ய என நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ எல்லோரிடத்திலும் தொடர்ந்து இந்த ஆண்டவர் எனக்கு அரிய பெரிய செயல்களை செய்தார் என ஒவ்வொரு நாளும் அறிவி, இந்த ஆண்டவர் எனக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காக நீ நன்றியுள்ளவனாக இரு என நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதோ 10 தொழுநோயாளர்கள் என்னை தேடி வந்து சுகம் பெற்றார்கள். ஆனால் நன்றி சொல்ல வந்தவன் ஒருவன் மட்டுமே. அதில் நீயும் ஒருவனாக இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இதைத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும், இதைத்தான் நீ வாழ்வாக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவில் பிரியமானவர்களை, எனவே இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதோ ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை நாம் வாழ்வாக்க வேண்டும். இந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற அருள் நலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் என்னாலும் நம் உடன் பயணிக்க வேண்டும். நமது வாழ்வில் இவர் தருகின்ற அருள் நலன்களை பெற்று ஒவ்வொரு நாளும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணும் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற அருளுக்காக தொடர்ந்து நாம் இந்த நற்கருணை ஆசிரியில் பங்கெடுப்போம். மாண்பியர் கீதத்தின் வழியாக அவரை புகழ்ந்து பாடி அவருடைய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக இல்லம் செல்வோம். அவர் ஆசிர் என்னாலும் நம்மோடு இருக்கும். நம்முடைய வாழ்வில் அவர் நமக்கு கற்றுத்தருகின்ற அனைத்தையும் நாம் வாழ்வாக்க தேவையான வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொள்வோம்.
உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாத குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். சகாயமாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள்
மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள்